மணி சீரீஸோட 16வது பார்ட் நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வெற்றிக்கான பாதையை சேனலை ஆதரிக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர், எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கிறேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி 3rd அக்டோபர் மார்க்கெட் நியூஸ் என்ன இருக்குது, ஸோ அக்டோபரில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2.12% பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஆகிருக்கு. 25,796 க்ளோஸ் ஆகிருக்குங்க. நிஃப்டி வந்து 2.12% பக்கம் டவுன் ஆகிருக்கு. ஸோ முக்கியமாக மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான என்ன இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஹை பார்த்திங்கன்னா 25,639, லோ வந்து 25,230ன்னு அவங்க அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மார்க்கெட் வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ டாப் கைனஸில் பார்த்திங்கன்னா JSW 1.15% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆயில் நேச்சர் கேஸ் கார்பரேஷன் ONGC வந்து 0.03% வந்து அப்பா இருக்குங்க. அடுத்தது டாப் லூசர்ஸில் பார்த்திங்கன்னா பாரத் பெட்ரோலியம் வந்து 5% விழுந்திருக்கு. ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் வந்து 4% இருக்குது. LNT வந்து 4%, ஆக்சிஸ் பேங்க்கு 4%, டாட்டா மோட்டர்ஸு 4% பக்கம் டாப் லூசர்ஸாக இவங்க இருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் வந்து இஸ்ரேல் ஈரானில் நடக்கக்கூடிய வார் தான் மெயின் ரீசனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது நிஃப்டி மிட் கேப்பில் எந்தெந்த கம்பெனி வந்து டாப் கெய்னர்ஸ் டாப் லூசர்ஸ்னு பார்த்துக்கலாங்க. டாப் கெய்னர்ஸில் பார்த்திங்கன்னா பெட்ரோனன்ட் LNG, அரவிந்தோ ஃபார்மா, மேரிகோ, கோல்கட் பால்மென்யூ இந்தியா, முத்தூட் ஃபினான்ஸ் இவங்க எல்லாமே டாப் கெய்னர்ஸ். டாப் லூசர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன், GMR ஏர்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், ஃபோனிக்ஸ் மில்ஸ், சுஸ்லான் எனர்ஜி. ஸோ இவங்க எல்லாமே டாப் லூசர்ஸாக இருக்காங்க. அடுத்து வந்து நிஃப்டி ஸ்மால் கேப் 100ல் எதெல்லாமே டாப் கெய்னர்ஸாக இருக்காங்க, டாப் லூசர்ஸாக இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஆம்பர் என்டர்பிரைசஸ் இந்தியா, ஏஞ்சல் புரோக்கிங், கிரேட் ஈஸ்டர்ன் ஷிப்பிங் கம்பெனி, ப்ளூ ஸ்டார், மகானர் கேஸ் இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டாப் கெய்னர்ஸ். டாப் லூசர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா NBCC இந்தியா, ஆல்க் இண்டஸ்ட்ரீஸ், HCL, டிட்டாகர் ராயல் சிஸ்டம், BLS இன்டர்நேஷ்னல் சர்வீஸ் இவங்க எல்லாருமே வந்து டாப் லூசர்ஸாக இருக்காங்க. அடுத்தது IPO இன்றைக்கி ஒன்று லிஸ்ட்டாக இருக்குங்க. KRN ஹீட் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி அவங்க கம்பெனி வந்து லிஸ்ட்டாக இருக்குது. ஸோ லிஸ்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்க ப்ரைஸ் வந்து 220 லிஸ்டிங் ப்ரைஸாக இருந்தது. பட் நம்மளுக்கு லிஸ்ட் ஆனப்போ என்ன ப்ரைஸ் வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா 480, 110% மேலே இந்த கம்பெனி வந்து லிஸ்ட்டாக இருக்குது. ஓகேங்களா, நல்லா ப்ராஃபிட் ஆகிருக்கும் யாருக்கெல்லாம் கிடச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. உங்களுக்கு இதில் ஏதாவது கமெண்ட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.